ஊழலை ஒரு தொற்று நோய் என்றும் அது அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் உலகளாவிய அரங்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 80வது அமர்வில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றியுள்ளார். ஜனாதிபதி பதவிக்கு வந்த பின்னர் அவர் ஐநா பொதுச்சபையில் ஆற்றிய முதலாவது உரை இதுவாகும். அமைதி, அபிவிருத்தி மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றை வலியுறுத்தி அவர் தனது உரையில் பல்வேறு முக்கிய விடயங்களை எடுத்துரைத்துள்ளார். உலகளாவிய வறுமை, ஊழல், போதைப்பொருள் மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஹாசா பகுதியில் நிகழும் மனிதாபிமான பேரழிவு குறித்து அவர் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் மனிதாபிமான உதவிகள் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஊழலை ஒரு தொற்று நோய் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இது அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக கூறினார். இலங்கையில் ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கமளித்தார். துன்பத்திலிருந்தும் இருளிலிருந்தும் விடுபட்டு செழிப்பான தேசம் மற்றும் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்குடன் இலங்கை மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழலற்ற நீதிமிக்க ஆட்சி, வறுமை ஒழிப்பு, நவீனமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை நோக்கி இலங்கை பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும் நிலையில் கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயுதங்களுக்காக செலவிடப்படுவதாக சுட்டிக்காட்டினார். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார்.